ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன், எந்த நாடுன்னு சொல்ல வேண்டாம், ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன். அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா 2-3 மொழிக்காரங்க ஒன்னா இருக்கிறாங்க ஒரு சர்ச்சில். அதுல ஒரு மொழிக்காரங்க ஒரு 70% இருக்காங்க, இன்னொரு மொழிக்காரங்க 20%, இன்னொரு மொழிக்காரங்க 10%. ஆனா அந்த பாஸ்டர் ரொம்ப அழகா நடத்துறாரு. ஒரு பாட்டுன்னா 3 மொழிக்காரங்களுக்கு 3 பாட்டு பாடுறாரு, ஒரு பாட்டு பாடுறாரு. ரொம்ப அழகா பேலன்ஸ் பண்ணி நடத்துறாரு. ஆனா அந்த 10% இருக்கிறான்ல, உள்ள உட்காந்துட்டு குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த சபையில நமக்கு இம்பார்ட்டன்ஸே இல்லை. நமக்குன்னு ஒரு சபை இருந்தாதான். ஏற்கனவே 20 சபை இருக்கு. வேணா இவங்க போய் என்ன பண்ணணும், அவங்க சர்ச்சில் சேர்ந்து இவன் பாருங்க சபையை உடைக்கிறான் பாருங்க. நமக்குன்னு ஒரு சபை வேணும், நமக்குன்னு உரிமை வேணும், நம்மளும் நம்ம மொழியில பாடணும், நம்ம மொழியில. இது என்ன ஆவி தெரியுமா? இதான் ஏரோதின் ஆவி, அந்த உபதேசத்தினுடைய ஆவி. நமக்கு நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இங்க